ஆமென். கர்த்தர் நல்லவர். தினமும் இயேசு இந்த மார்னிங் டிவோஷனில் எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாம தன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் நடத்துகிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் முன்குறித்து நம்மை அறிந்த தேவனாக இருக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா என்னை முன்குறித்து இருக்கிறார், ஏசப்பா என்னை அறிந்திருக்கிறான்னு சொல்லி. அவன் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். ஏன்னா அவர் தாயின் கல் உருவாகும் முன்னே நம்மை முன்குறித்து நம்மை அறிந்த தேவனாக அவர் இருக்கிறார். நம்ம சேர்ந்து நம்ம பாடி நம்ம தொடர்ந்து வசனத்தை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரைக்கும் உண்மையை நான் ஆராதிப்பேன்னு சொல்லி நம்ம சேர்ந்து சந்தோஷமாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? Thank you, Lord. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லுவோம், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். செய்து சொல்ல, நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உண்மையை நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே நாங்கள் சேவிப்போம். ஆமென். ஏன்னா நம்முடைய துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் அவர் தகுதியுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். இந்த நாளில் ஒரு வசனத்தை பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை தாயின் வயிற்று உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். ஸோ எரேமியா தீர்க்கதரிசி சிறு வயதில் இருக்கும்போது ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை, அவன் மீது இருக்கிற தரிசனத்தை ஆண்டவர் சொல்கிறார். தீர்க்கதரிசியாக கர்த்தர் தெரிந்து கொண்டதை சொல்லுகிறார். இந்த இடத்துல பாருங்களேன், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஆமென். ஸோ தேவனாக கர்த்தர் உங்கள் எல்லாரையுமே, நம்மை அனைவரையுமே தாயின் கரில் உருவாகும் முன்னே நம்மை அறிந்தவராய் அவர் இருக்கு. அறிந்தது மாத்திரம் கிடையாது, தமக்காக பரிசுத்தம் பண்ணி, தமக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மை பரிசுத்தம் பண்ணி எரேமியா தீர்க்கதரிசி மீது இருக்க அந்த அழைப்பை சொல்கிறாரு பாருங்களேன். அவன் வாழ்க்கையில் தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு அவன் மீது அழைப்பை தேவன் எரேமியா தீர்க்கதரிசிக்கு தெரியப்படுத்துகிறான். அதே போல் நம்மையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார், நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கிறார், நம்ம மீது நினைவாக இருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை அறிந்த தேவன் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை இந்த வசனம் அழகாக சொல்லுது. நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம், என்னை பார்ப்பதற்கு, என் வாழ்க்கை திட்டங்களை செய்வதற்கு, நான் இந்தந்த காரியங்கள் ஆகணும், இதெல்லாம் நான் சாதிக்கணும்னு சொல்லிட்டு யோசிப்பதற்கு யாராலும் முடியல, நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, அவர் நம்மை தாயின் கரு உருவாகும் முன்னே நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்த தேவன். ஆமென். ஸோ நம்முடைய திட்டங்கள் அனைத்துமே தேவனால் வகுக்கப்படுகிறது. தேவன் நமக்கு தருகிறதான திட்டங்கள். எப்போ இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படின்னா, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை குறித்து தேவன் மிகப்பெரிய திட்டங்களை வைத்துக்கிறார். ஸோ எரேமியா தீர்க்கதரிசனம் இது எரேமியாவுக்கு தானே சொன்னது, எனக்கு இல்லையனுக்கு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா எரேமியா வாழ்க்கையில்
அவன் தீர்க்கதரிசியாக கர்த்தருக்கு முன்பதாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் திட்டம் பண்ணினார். அதே போல் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஊழியத்துக்காக மாத்திரம் கிடையாது. நீங்கள் உலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், இல்லை படிக்கலாம், வேறு ஏதாவது காரியங்களாம். உங்கள் மீது இருக்கிற தேவனுடைய அழைப்பு என்ன, நீங்கள் இந்த உலகத்தில் என்னவாக செய்ய வேண்டும் என்பது தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நம்ம செயல்படும் போது கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். ஒருவர் மேலும் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே அல்ல. எல்லாரையும் அவர் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறார். ஆமென். நம்ம அனைவரையுமே சமமாக நேசிக்கிற தேவன் நமக்கு நல்ல திட்டங்களையும் வைத்திருக்கிறார். இந்த திட்டங்கள் நம்ம எப்போ அறிந்து கொள்ள முடியும்னா அவருடைய சமூகத்துக்கு போய் அவரோட நெருங்கிய உறவில் இருக்கும்போது, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது, வேத வசனத்தை வாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதான திட்டங்களை அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் தனியாக கிடையாது, ஊழியத்தில் தனியாக கிடையாது, நம்ம வாழ்க்கையில் இயேசப்பா கூடவே இருக்கிறார். ஏன்னா தாயின் கருவில் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நம்ம கூடவே இருந்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை சகலத்தையும் நம்ம வெளிப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரை நம்ம அதிகமாக தேட ஆரம்பிக்கும் போது அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை அதினத்தின் காலத்தில் அவர் தெரியப்படுத்துவார். நம்ம அதிகமாக அவரை தேடாமல் இருக்கும்போது நமக்கு திட்டங்களை தெரியாதனால தான் நிறையா நேரத்தில் வழி தப்பி போகிறோம். நம்முடைய வழிகள் எல்லாம் நம்ம தேவனுக்கு ஒப்பி வச்சு நம்ம நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் தேவ திட்டங்கள் நிறைவேறும். ஆமென். ஸோ தேவன் நம்மை நேசிக்கிறார். ஸோ தொடர்ந்து தேவன் மீது விசுவாசமாக இருங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றி செலுத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே தேவ பிரசனங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாயின் கல் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய அற்புதம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்காக நன்றி. வல்லமில்ல கர்த்தர் எங்கள் நடத்துங்க, தடைகள் விலகட்டும். அப்பா, எங்கள் வாழ்க்கை அற்புதங்களை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. எங்களை வெறுமையாக்குறோம். தேவ பிரசன்ன நாள் முழுவதும் எங்களை குணமாக்கட்டும். தேவ பிரசனங்களை பாதுகாக்கட்டும். தேவ பிரசன்ன தகப்பனை எங்களை இயேசுப்பா பாதுகாத்து நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகலமும் மறவாதே. ஆமென். God bless you.